பாருங்க தெருக்கி விடுறத பாருங்க நம்ம ஆளு. இல்ல ப்ரோ, எல்லாம் வச்சு நீங்க மேனேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, பெரிய விஷயம். அது உங்களால முடியும். 2 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் அலப்பறை வீடியோ மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் டீம் ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னா நான், சுப்பு ப்ரோ, கார்த்தி ப்ரோ அண்டு யாஸ் ப்ரோ, இன்னும் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வரல. பட் அவங்க வரலினாலும் கூட இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் மனசார வாழ்த்தையுமே அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுருக்காங்க. நேம் சொல்லணும்னா சசி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால வர முடியல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீமாக இருந்ததுனால தான் இவ்வளோ தூரமே வந்திருக்கு. சொன்னது பார்த்தீங்கன்னா ஆடிஷனுக்கு ஒரு மண்டபம் கிடச்சிருக்கு, இதுக்கு ஒரு மண்டபம் கிடச்சின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி தந்துருக்காரு. அதுக்கப்புறம் போகும்போது என்னடா நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஒரு டைம் தான் வீடியோ போட்டிருக்கோம், நம்ம எப்படி டெவலப் ஆகுது அப்படின்ட்டு சரி எப்போ நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். 6 மணிக்கெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சுப்பு ப்ரோ கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக 6 மணிக்கு வந்து நிற்பார். பஞ்சுவாலிட்டி அப்போதுமே சுப்பு ப்ரோக்கு எங்களுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டி. இங்கே பக்கத்தில் லோக்கலில் இருக்கவங்க கூட லேட்டாக வருவாங்க. ஆனால் 6 மணிக்கு அப்படின்னா அந்த டைமில் கூட அது குளிராக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து தானே நிற்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படியே போயிட்டுருக்கு, என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது சரி ஓகே இதுதான் லைஃப்னு வந்தாச்சு, ஃபுல் டைமாக இறங்கியே பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக இறங்கணும். நான் யாஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம் இறங்கணும். மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் அண்டு சண்டே சாட்டர்டே சண்டேயில் ஷூட்டுக்கு வந்து பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் ஃபுல் டைமாக பண்ணிடுறோம். பட் அவங்க வேலையும் பார்த்துட்டு அதே சமயம் எங்களுக்கும் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ். இந்த வெப்சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லும்போது நாங்கள் ப்ராப்பராக ஒருத்தர் சினிமோட்டோகிராஃபர்கிட்ட பேசி எல்லாமே பண்ணிடல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்கும் கன்ஃபியூஸாக ஃபோன் அடிச்சுட்டே தான் இருந்திருப்பார். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கால் எடுக்கவே இல்லை. அது யாரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. பட் நாங்கள் அதுவே எதிர்பார்த்துட்டு இருந்திருந்தால் இந்த தூரமே வந்திருக்கவே முடியாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட என்ன இருக்குது, இந்த கேமரா தான் இருக்கா, ஓகே இதில் எப்படி பெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு எங்ககிட்ட இருக்கிறத வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு உருவாக்கிறதா இவ்வளோ பேர். அதே போல் தான் ஸ்டார்டிங்கில் டீம்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க. இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு டீம் இல்லை ஒரு ஃபேமிலியாகவே மாறிட்டோம். அதுதான் உண்மை. எல்லாத்துக்குமே தெரியும். சுப்பு ப்ரோ பார்த்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டியில் கரெக்டாக இருப்பார், எல்லாத்துக்கிட்டையும் கரெக்டாக இருப்பாங்க. எங்கள் டீமுக்கு அப்படின்ட்டு ஒரு வைப் இருக்கும். அது செட்டு ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே மிங்கிளாகி ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதில் எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் இருந்துச்சோ எனக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா யாஸுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெண்டரிங்கெல்லாம் எடுக்கும்போது 2:30 3:30 அந்த மாதிரிலாம் டைம் ஆகும். சில டைம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் எக்ஸ்போர்ட் எடுக்கும்போது எரர் வந்துடும். என்ன கூட இப்படி ஆயிடுச்சு, டைம் பார்த்தா மணி 2:30 இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து சுக்க அங்கே போகணும், அது வண்டியில் தனியாக போகணும். அந்த டைமில் டைம் வேறு ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, விடுமுறை பார்த்துக்கலாம். அதுதான் அது ஒரு வாரத்தை தான் சொல்லுவார், விடுமுறை பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நிறைய நைட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் சாப்பிடாம ஃபுல் டைம் இதிலே இறங்கி பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய உழைப்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈடாகாது. அந்தளவுக்கு உழைப்பு அவரது இதில் இருக்குது. அவருக்கு ஆக்டிங் அண்ட் டான்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டு. பட் வேறு சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த வரைக்கும் எடுத்துகிட்டு அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் கூட இருந்தனால தான் இவ்வளோ தூரமே வந்திருக்கோம். இல்லைன்னா இது உண்மையாலுமே இவ்வளோ தூரம் வந்திருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு பற்றி கவலைப்படாமல் நிறையா டீமுக்காகவே எனக்கு ஈக்குவலாக நிறைய பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கோகுல் ப்ரோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி அவர் தான் வந்தார். நமக்கு இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி பண்ணணும் ப்ரோ, அப்படியே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கே வந்து எடுத்து தந்தார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கௌசிக் எடிட்டிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி சொன்னார். பட் எங்ககிட்ட எதுவுமே இல்லாதப்போ யாருமே சப்போர்ட் பண்ணாதப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் கௌசிக் மட்டும்தான். நாங்கள் எதுவுமே கேட்காம ப்ரோ வீடியோ பார்த்தேன், தமிழன் இப்படி இருக்குது, வீடியோ இப்படி இருக்குது, ஆனால் டைட்டில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்க ப்ரோ, நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, ஓகே நான் வீட்டுக்கு வரேன், நான் சில ஃபைல்ஸ் எல்லாம் காப்பியெல்லாம் எடுத்து தரேன், நீங்கள் இது அடுத்த டைம் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள், இது சூப்பராக வரும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணது கௌசிக் தான். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே இருக்கிறத பற்றி எல்லாத்தையும் பற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் தெரியும். அம்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்தாங்க, ரீல்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு. சரி ஓகேப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா
அவங்க ஏஜ் கேட்டகரியில் வந்து எங்களோட ஏஜ் கேட்டரியில் பண்ணுறா அப்படின்னு ஒத்துக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அது பண்ணி தந்து அவங்க எங்களோட ஃபேமிலியாக இருந்து இன்னும் சொல்ல போனால் சரணியாக வந்து சொந்த பிள்ளையாக அவங்க தத்து எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஷூட்டிங் வீட்டுக்குள்ளேயே அலோ பண்ணி அவங்க சமைச்சு கையால் சாப்பாடுலாம் போட்டாங்க. ஒரு அம்மாவே மாறிட்டாங்க. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் சரணியா பார்த்தீங்கன்னா எங்கள் எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓடவே வச்சுருக்குறோம். எவ்வளோ ஷூட் இருந்தாலும் எவ்வளோ ஓடினாலும் எதுவும் சங்கடப்படாமல் இல்லை என்ன சீனு ஓடி வரணும், சரி ஓடிடலாம், அந்த மாதிரி ஓடி வந்துடுவாங்க. என்ன சீன் சொன்னாலும் அதை அதே பண்ணிவிட்டு பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் மேக்ஸிமம் யாருமே வெளியே வரமாட்டாங்க. அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா அது சரண்யா தான். லாஸ்ட் கூட அடிக்கடி சொல்லியிருக்காரு. டீமுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம டீமுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சரண்யா தான். பொண்ணு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். பையன் மாதிரி பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வந்த பொண்ணு அப்படிங்கிறனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா திவ்யா பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு ஈஸியாக அந்த சீன் அப்படி சொன்னால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவது அதிகமாகவே பண்ணுவாங்க. அவங்ககிட்ட அந்த நாலேஜ் இருக்குது. சரண்யா கிட்ட அவங்களும் பண்ணுவாங்க. திவ்யா பார்த்தீங்கன்னா அவங்களும் நல்லாவே பண்ணுவாங்க. 2 நாள் தான் ஷூட் வந்திருப்பாங்க. அந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணாங்க ஆக்டிங் எல்லாமே. அது இது போக பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோஸ் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட் டைம் அவர் ஆடிஷனுக்கு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது நான் ஊர் பேருக்கு சரியாக கேட்கல. வெள்ளக்கிணறு திடீர்னு பக்கத்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். யாஸ் கொண்டு வீட்டில் வந்ததுக்கப்புறம் சொன்னார், ப்ரோ அவர் வெளில போயிடலாமா ப்ரோ, கிட்டத்தட்ட வந்துட்டு போகிறக்கு 250 ரூபா செலவு பண்ணி வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஜஸ்ட் அவர்கிட்ட பேசுறது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் பேசியிருக்கோம். அந்த 10 நிமிஷத்துக்காக வேண்டி காலையில் அவ்வளோ லாங்கிலிருந்து வந்திருக்காரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஷூட்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த மாதிரி 7 மணிக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னா அவர் 6 மணிக்கே வந்துடுவார். அவ்வளோ லாங் இருந்து அதை நினச்சி பாருங்கள், எத்தனை மணிக்கு தூங்கியிருப்பார், காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பார். அவ்வளோ லாங்லேருந்து வந்து உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஆக்டிங் மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரோல்லேருந்து அவருக்கு ஒரு மெயின் ரோலே கொடுத்து வில்லனாகவே நாங்கள் ஆக்ட் பண்ண வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் பயங்கர டேலண்ட்டு. அவர் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் தான் நடிச்சிருப்பார். அதுலேயே தெரிஞ்சிருச்சு ஆக்டிங் நல்லா வருது அப்படின்ட்டு. அடுத்த ஸ்டோரியிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மெயின் ரோல் தந்து பண்ணார். அதுவும் அவர் சூப்பராகவே பண்ணார். ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு ஷூட் டைம் சொன்னோம். பட் காலையில் 6:15 பார்த்தீங்கன்னா காரணம் வந்துட்டார். ப்ரோ 7 மணிக்கு தான் ப்ரோ ஷூட்டு சொன்னேன், சாரி ப்ரோ நான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு அப்படி தான். அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா டப்பிங்கெல்லாம் முடிச்சு அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு டைம்லாம் 11 அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கு. டப்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் வைஸ் மனசு நினைக்கிறது கூட டப் பண்ணுவார். அப்படி ஒரு டேலண்ட் இருக்குது. ஆக்டிங் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவார். அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இறுதி நொடியிலே அவர் ஒரு மெயின் ஒரு கேரக்டர் வந்திருக்க வேண்டியது. பட் ஒரு சில சூழ்நிலை வர முடியல. அவரை விட எனக்கும் வருத்தம் அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல நடிகர் வந்து நடிக்க முடியாமல் போகுது அப்படின்ட்டு. அப்போயே அவர் சொன்னார் நான் அடுத்து கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணுவார். அதுக்கப்புறம் ஐயா பற்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு அமீர் மூலமாக தான் பழக்கம் வந்துச்சு. அவர் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்பம் எடுத்து வச்சுருக்காரு. அப்படியே ஒவ்வொரு ஆல்பமாக காட்டினாரு. ஏகப்பட்ட பழைய கால ஹீரோக்கள் கூட அவ்வளோ ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. அவ்வளோ அனுபவத்தில் எனக்கே ஒரு ஆச்சரியம். ஓ பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு இப்படி ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு, இப்படி ஒரு இருந்திருக்காரு அப்படின்ட்டு. நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னோடியாக ஆக்டிங்கில் அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ டிசைட் பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் நடித்து தந்தது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து டப்பிங்கும் பண்ணி தந்துட்டு போனார். அதுக்கு ரொம்ப நன்றி தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தினேஷ் ப்ரோ ஜெயராம் 2 பேரும் தனித்தனி ஆள் கிடையாது, 2 பேரும் ஒரே ஆள். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் கைமாற எந்த அட்ரஸ் சொன்னாலும் போதும். எங்கே இருக்கீங்க ப்ரோ, நாங்கள் மேட்டுப்பாளையத்துக்கு இவ்வளோ தள்ளி இருக்கேன், அப்படியே 5 நிமிஷம் வந்துடுவேன் ப்ரோ, வண்டியில் வந்தே 1/2 மணி நேரம் ஆகுது ப்ரோ அப்படின்னு நினச்சா நடந்தே வந்துடுவாங்க. இங்கே லொக்கேஷன் இங்கே இருந்தால் நடந்தே வந்துடுவாங்க. எல்லா ஷார்ட்கட்டையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி ஒரு லோக்கல் கை. இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா காமெடின்னு வந்துட்டாவே தினேஷ் ப்ரோ ஜெயராம் தான். காமெடிங்கிறது அவங்க 2 பேருமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்களோட 2 பேர்த்தோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அடுத்தடுத்து நிறையா பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுங்க. ஜெயராம் ப்ரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயாஸ் அப்படின்ட்டு ஒரு புது நேமே வந்துச்சு நான் கேள்விப்பட்டேன். அடுத்தது கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க. கண்டிப்பாக டீமோடு சேர்ந்து பண்ணுவோம். ரகு ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு சீன் தான் வந்தார் நினைக்கிறேன்.
அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. பட் அந்த ஒர்க்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு நமக்காக வந்து ஒரு சீன் பண்ணி தந்து போனார். அது நல்லாவே பண்ணீங்க. அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து பண்ணணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அப்படிங்களா ப்ரோ, சரி ஓகே அப்படின்னு ஃபஸ்ட்டு பேமெண்ட் போட்டது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ப்ரோ தான். அப்படி ஒரு நல்ல மனுஷன் கூட. ரங்கநாதன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லுவேன் இந்த மாதிரி ஷூட் இருக்கு ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஷூட் அது கேன்சல் ஆகிடுச்சு. அதனால தான் என்னாலே அந்த கமிட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ண முடியல. பட் மைண்டில் இருக்கும், சரி இப்படி ஒருத்தருக்கு சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு கமிட்மெண்ட் தந்திருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் கண்டிப்பாக எந்த கேரக்டர் வந்தாலும் உங்களை நான் கூப்பிட்றேன். அதே போல் நீங்கள் வந்தீங்க, நடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக எபிசோட் ரிலீஸ் ஆகிடும். நல்லாவே நடித்தார் கூட, நல்லாவே டான்ஸும் பண்ணார். அண்ட் இந்த ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய அப்சர்வ் பண்ணி நிறைய விஷயம் சொல்கிறார். அந்த டேலண்ட் அவருக்கு இருக்குது. சூப்பர். மேக்ஸிமம் எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாராச்சும் சொல்லாதுங்களா? அமீர் அமீர் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஏஜில் வரும்போது அமீரெல்லாம் வேறு மாதிரி இருப்பான். அவனுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா பயங்கர டேலண்ட் இருக்குது. நம்மளை மாதிரி ஏஜில் வரும்போது கண்டிப்பாக இதை விட நம்ம பெட்டராகவே அமீர் பண்ணுவான். சுபுபுரம் அதே போல் தான். அவரோட பஞ்சுவாலிட்டி அண்ட் ஆக்டிங் அடுத்த டைரக்டரும் கூட நிறைய ப்ராஜெக்ட் அவர் பண்ணுவார். சேர்ந்து பண்ணுவோம். எங்களுக்குள்ள நிறையா பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரிலாம் வரும். பட் என்ன சொன்னாலும் சொல்ல வரும், சரி ஓகே அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் யாஷ் மாதிரி சொல்லுவார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேசி நிறையா டென்ஷன் ஏற்றிருக்குங்க. பட் எல்லாமே இருந்தாலும் எனக்காக நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாமே சேர்ந்துருந்தனால தான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. இவ்வளோ ஃபேமிலிஸ் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஒரு சில சின்ன சின்ன இதுகள் வந்து போகும். பட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட டீமோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே டைரெக்ஷனோ, சினிமாட்டோகிராஃபியோ, இல்லை மியூசிக்கோ, இல்லை ஆக்டிங்கோ எதுவுமே கிடையாது. டீமோட ஒற்றுமை, அது மட்டும்தான் ஸ்ட்ரென்த்து. ஒரு விஷயத்தில் நம்ம சொதப்பினாலும் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ப்ரோ என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் 3 பேர் ஒற்றுமையாக இருக்கீங்க, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கீங்க, அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீம் மீட்ஸ் விருதுனுடைய வெப்சீரிஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஃபஸ்ட் எபிசோடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மானிட்டர் கீழே உடஞ்சிருச்சு. என்னடா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் மறுபடியும் ஒரு மானிட்டர் வாங்கி மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் நிற்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறையா போயிருக்கு. பார்த்துட்டு இருக்கிற வேலை ரிசைன் பண்ணிவிட்டு யாருக்கிட்டும் அவ்வளோ காசு இல்லை. இந்த மாதிரி பண்ணோம். பெட்ரோலுக்கும் சாப்பிட்றதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தான் எல்லாமே கொண்டு வந்தோம். என்னால் பார்த்தீங்கன்னா இனி ஒரு காட்சி வந்து மறக்க முடியாது. கோயம்புத்தூர் டைம் ஷூட் அப்படிங்கிறப்ப 3 பேர் போயிட்டோம். காலையில் சாப்பிடல, மணி 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. உள்ளே போயிட்டு வாழை இலையெல்லாம் போட்டாங்க. பட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. இலை போட்டாங்க. என் கூட வந்து 2 பேர் சாப்பிட்ருக்காங்க. என்னடா அவங்க சாப்பிட்ருக்காங்க, நம்மக்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேஸ் ரைஸ்னை பார்த்து கடைக்காரங்களே சரி சப்பாத்தி இருக்குது ஓகேவா அப்படின்னாங்க. சரி ஓகேடா பரவாயில்ல, நல்ல மனுஷங்க. ஏன்னா வாழை இலை போட்டாங்க, எதிர்த்து வர முடியல எங்களால், ஏன்னா கையில் காசு இல்லை. சரி ஓகே அப்படின்னு சப்பாத்தி சாப்பிட்டு 3 பேர் வந்தோம். அந்த டைமில் ஓடுந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்காக எல்லாமே பண்ணுறோம். ஃப்யூச்சரில் அப்படி ஒரு இப்படி ஒரு எல்லாமே ஓகே. பட் நம்ம கூட இருக்கிறவங்களாலே நம்மளால் பார்த்துக்க முடியலையே அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. பட் அந்த சுச்சுவேஷன் மாறும்னு நினைக்கிறேன். போக எல்லாமே மாறும். இனி அடுத்தடுத்து நிறையா ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக இது பண்ணுவோம். டீம் மெம்பர்ஸ் மறுபடியும் வந்திருக்காங்க. மோனா கோவில் ப்ரோ லாஸ்ட் 2 எபிசோடில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச எஃபெக்ட் வந்து நம்ம தந்திருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரியோடு நான் முடிச்சிருக்கேன். ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் மரத்தை வளர்க்க ட்ரை பண்ணியிருக்காரு. முதல் நாள் வந்து தண்ணி ஊற்றிருக்காரு. அந்த மூங்கில் மரம் வளரவே இல்லை. பார்க்குறவங்கள என்னடா இவன் டெய்லியும் வரான், தண்ணி ஊற்றுறான் போகிறான், அந்த மரம் வளரவே இல்லை. பட் இருந்தாலும் தண்ணி ஊற்றிட்டே இருக்காரு அப்படி சொல்கிறாங்க. நிறைய பேர் கிண்டல் கேலி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அவன் எதையுமே காதில் வாங்கிக்கல. அவனுடைய வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கிறான். டெய்லியும் வரான், அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறான் போகிறான், மறுபடியும் தண்ணி ஊற்றுறா போகிறான். பார்க்குறவங்க எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுடைய தன்னம்பிக்கையை அவன் முயற்சி அவன் விடவே இல்லை. இப்படியே வருடங்கள் போகுது. 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மூங்கிலில் சின்னதாக ஒரு இலை வருது. அப்போ அவன் மனசுக்கு ஒரு சின்ன நிம்மதி கிடைக்குது. அந்த இலை வந்தது ஒரு 6 வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் 80 அடி உயரத்துக்கு வளருது. அவள் சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியாக வருது. நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா
அந்த முயற்சிக்கான பலன் இப்போ கிடைக்கலனாலும் கூட அந்த முயற்சி எப்பவுமே வீணாக போகாது. இப்போ இல்லைனாலும் எப்போனாவது கண்டிப்பாக அது நடக்கும். அந்த நம்பிக்கையிலேயே நம்ம பயணம் தொடரட்டும். ட்ரீம் இடியட்ஸ், அதுக்கு நேம் கூட அதுதான். நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய லட்சியத்தை அடையிற வரைக்கும் சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முட்டாளாக தான் தெரியும். எப்போ நம்மளுடைய அந்த இலக்கு லட்சியத்தை அடையிறோமோ அப்போ தான் நம்ம யார் அப்படிங்கிறது உலகத்தே தெரியும். அதனால தான் எங்களோட நேம் கூட ட்ரீம் இடியட்ஸ் தான் வச்சுருக்கோம். அது வரைக்கும் இடியட்ஸாகவே இருக்கும். அதுக்காக பார்த்து ஒரு மேட்டுப்பாளையத்தில் ஃபஸ்ட் ஆடிஷன் வைக்கும்போது ஒரு 10 பேர் தான் வந்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு மூவி 2.5 மணி நேரம் மூவி எடுத்துருக்கோம். மூவி எடுத்தது வெற்றியா அப்படின்னா நாங்கள் மூவி எடுத்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். கண்டிப்பாக அதை ப்ளீஸ் பண்ணுவோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து மேலும் நாங்கள் எல்லோரும் இன்னும் நிறைய பேர் நம்மள மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு கூட்டி ட்ராவல் பண்ணுவோம். லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுவோம். அவ்வளோதான். வந்த எல்லாருக்கும் நன்றி.